ஒரு ஆர்கனைசேஷன் சார். அது காமிங் சார். அவங்க தான் வந்து சார் அந்த வந்து ஒரு ஒரு பை 25 ரூபா கம்யூனிட்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு 15,000 அவங்க டொனேஷன் கொடுத்தாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சார். அவர் நேச்சுரல் இயற்கைக்காக வேண்டி வந்து சுந்தரவதன காடுகள்லாம் போயிட்டு ஈகோசன் டாய்லெட் கட்டிட்டு வந்தவர். நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஒரே ஊரில் வந்து 300 டாய்லெட்லாம் கட்டிருக்காரு சார். அவர் ஈகோசன் டாய்லெட். அவர் சுற்றுச்சூழலுக்காக வேண்டி சார் வந்து இது மாதிரி இந்த பேக் வந்து அவர் சாதனுடைய நண்பர். அவர் எங்களோடலாம் எங்களோட வேலை செய்தவர் என்ஜிஓவில் இருக்கும்போதெல்லாம். அவர் இந்த வீட்டுக்கு ஒரு ஒன்று தொங்க விட்டுட்டோம்னா மக்கிற குப்பையை நம்ம அந்த வீட்டிலே வந்து உரமாக்கிக்கலாம். மக்காத குப்பையை வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பைகளை போட்டு வச்சிடலாம். அலோ பண்ணுறாங்களா கட்டுறதுக்கலாம் இதெல்லாம்? ஆமாம் கட்டுறதுக்கு அவங்களே மக்கள் வந்து கேட்டு தானே சார் செய்கிறாங்க. டிமாண்ட் பண்ணி ஏன் எங்கள் ஊருக்கு செய்யுங்க ஏன்னு சொல்லி அவங்கள முதல்ல பேசி அவங்க ஊர் தூய்மையாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும்னு தான் இப்போ அதுக்கான முதல்ல அவங்களை எஜுகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது கொடுக்க முடியும். அவங்க இதில் போட்டுருவாங்க. இப்போ கேழ்ஞ்சி பட்டில் எல்லாரும் வீட்லையும் தொங்க விட்டுருக்காங்க. தேவைப்படாது இல்லைங்களா? 2 நாளைக்கு வீட்டுக்கு கூட ஆமாம் இல்லை சார். இடைகளில் இந்த கடத்தல் அதிகமாக இருக்கிற இடங்கள், இந்த மாதிரி வந்து குப்பைகள் அதிகமாக சேர்க்கிற இடங்கள், அது மாதிரி மட்டுமே. அது நிறைய வாங்கி வீணாக்கிறவங்களாம் இருக்கணும். அது மாதிரி இடங்கள்லாம் வந்து 2 பேர் அவங்க 2 பேர் தான் இருக்கீங்க. இன்னொருத்தர் வண்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்கு. யார் வந்து ஆபீஸ்ல இருந்து சரி பண்ணி கொடுக்குறாங்களா? பஞ்சாயத்து செக்ரட்டரி சொன்னாங்க சார். ஏத்திட்டு வர சொன்னாங்க. எத்தனை வண்டி இருக்கு? எத்தனை வண்டி? 2 பேர் இப்பரா? ஒன்னு இருக்கு. தயாபுரத்துல ஒன்னு இருக்கு. உங்க க்ளவுஸ்ங்க? க்ளவுஸ் போட்டு தான் குப்பை நடக்குறீங்க. எத்தனை வீடு இருக்கு? எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை ஒன்று இருக்குது. தயாபுரத்துல பாதி தெருவு மேல எத்தனை வீடு? 3 பேர் தான் இங்க சார். 189 வீடு. 189. 389 வீடு சார். தயாபுரத்துல ஒரு 75 வீடுங்க சார். மீதி சார். ஒருத்தர் வந்து அந்த வண்டியை தள்ளிட்டாங்க. நான் ஒருத்தர் பிரேக் அடிச்சாங்க. அவர் தான் வண்டி ரிப்பேர் பண்ணி சார். அதில் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ பிரிச்சு கொடுக்குறாங்களா? சும்மா சொன்னாங்க. இல்லைங்க சார் கொடுப்பாங்க. பிரிச்சுலாம் கொடுப்பாங்க. ரெண்டுமே உண்டு சார். பிரிச்சும் கொடுக்குறாங்க, பிரிக்காம கொடுப்பாங்க. நாங்கள் பிரிச்சு சொல்லுங்க. இல்லை பாதி பேர் ஒத்துழைப்பாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பல வேலைகள் இருப்பாங்க. சொல்லி திருத்தணும் சார். நமக்கு செக்ரிகேட் ஷெட் இருக்குது, நம்ம பிரிச்சுக்கிறதுக்கு இருக்குது, இவங்களுக்கும் வேலைகள் இருக்குது. ஆனால் கூடுமான வரை வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். சோறு போடுறதோ இல்லையோ டாக்டருக்கு போய் நம்ம வந்து காசு கொடுத்து வீணாக்காமல் நம்ம காசு சேமித்து வைக்கணும். உழைக்கிற பணத்தை நம்ம சேமித்து வைக்கணும்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். உழைக்கிறது நம்ம உடம்பு வேணும் இல்லைம்மா? அப்போ நோயில் படுத்துட்டோம்னா வேலைக்கு போக முடியுமா? போக முடியாதுல்ல. அப்போ இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா தானே. அப்போ வந்து அதுக்கு தான் இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்குது அரசாங்கம். நம்ம தூய்மை பாரத் திட்டத்தில் தூய்மை காவலர்கள்னு உங்களெல்லாம் நியமித்து இந்த ஊர்க்காரங்களாக இருந்தால் நீங்கள் பொறுப்பாக செய்வீங்க தான் உங்களே நாங்கள் போட்டிருக்குறீங்க. உங்களை பார்க்குறது தான் வந்து திரும்ப வந்து நம்ம தம்பி இங்கே விஜயிலேருந்து வந்து வாசனா மேடம் இவங்க எல்லாமே இங்கே மோட்டிவேட் இருக்காங்க பாருங்கள். அவங்க உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம சதன் சார் வந்து ஏபிஓ சார், அவங்க வந்து ஒரு டிப்டி கலெக்டராங்க சார். அவங்க ஏன் உங்களால் ஊக்கப்படுத்துறது தான் இங்கே வராங்க. வந்து கரெக்டாக சொன்னாங்க சார். தூய்மை திருக்குறளை கரெக்டாக சொன்னாங்க சார். சொல்லுப்பா, என்ன சொல்லு? அகத்தூய்மை தூய்மை நீரால் அமையும், புற தூய்மை வாய்மையால் காணப்படும். புற தூய்மை நீராளாக இங்கே சார் வந்து அடுத்து அவங்க நம்ம ஒரு ஊருக்கு கலெக்டராக இருப்பாங்க. சார் வந்து ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. அவங்களோட ப்ரொமோஷனில் ஒரு காலத்தில் அவங்க பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம கடலூருக்கே கலெக்டராக இருந்தாலும் வருவாங்க. சார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து படிச்சுட்டு ஐயா வந்து பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களாம் அது மாதிரி படிக்க வைக்கணும் ஐயா மாதிரி. பார்த்திங்களா? அவங்க வந்து இப்போ நம்ம கூட வந்து வாட்ச் பண்ண வந்திருக்காங்க இருக்கான்னுட்டு. ஆனால் அவர் கலெக்டராக போகும்போது அவர் ரூல் போடணும்ல. அப்போ யாரும் அவர் வெளியில் விட மாட்டாங்க. நாலு ஏசி காருக்குள்ளே போட்டு அவர்கிட்ட கதை சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியுமா, நான் போய் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கட்டி கொடுத்த டாய்லெட் பயன்பாட்டில் இருப்பாரு சார். அவ்வளோ முன்னாடி கட்டி கொடுத்தேன் சார். எம்ஜிஆர் ஆர்ஜிஎஸ்ல கட்டி கொடுத்தேன் சார். முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஊருக்கு போனால் இப்போ எல்லாம் கண்ணில் பார்க்குற மாதிரி டாய்லெட் எல்லாம் ஊரில் இருக்கா. அந்த ஓப்பன் டிஃபிகேஷன் வந்து ஓரளவு குறைஞ்சி போச்சுங்க மக்கள். ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் 85% முடிச்சாச்சுங்க சார் நம்ம டாய்லெட்டு. டாய்லெட் கட்டாததுன்னா இட பிரச்சனை உள்ளவங்க இடம் இல்லாத. இதில் வந்து ஒரு 2000 ஆண்டுகள் பழக்கம் ஐயா. வயல்வெளிக்கு போய் நம்ம கிராமத்து மக்கள் வயல்வெளியில் வந்து அது இயற்கை உரமாக அந்த வயலில் போயிட்டு நம்ம வந்து மலம் இருந்துட்டு வந்துடலான்ட்டு அப்படி ஊரை விட்டு வெளியில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து ஒரு காலரா போன்ற கொடிய நோய்கள் வந்த பிறகு அது வந்து வேண்டாம், இனிமேல் அது வந்து முடிவு கொண்டு வரணும் அரசாங்கம் முடிவு பண்ண பிறகு மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லி மெல்ல புரிய வச்சு 24 10 வருஷத்தில் மெகா பண்ணி. ஆமாம் பெரிய இதெல்லாம் கட்டுறது முக்கியம் தான். அதே மாதிரி பயன்படுத்தி. ஆமாம் சரிம்மா வசனம் பார்த்துக்குங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. சார் வந்து வழிகாட்டினாங்க. அவங்க பின்னாலே போயிட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாலே போய் தான் அவங்களா வழிகாட்டி வசந்தான் புக்கிலே போட்டு அது செஞ்சா அப்புறம் உடனே இந்த பாத்ரூம் சாவி வாங்கிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம். நீ தான் வந்து என்னுடைய பராமரிப்பாளரம்மா வசந்தம்மா நம்பி தான் அந்த கட்டடத்தை கட்டி கொடுக்குறோம். இந்த கட்டடத்தை பார்த்து மக்களெல்லாம் பயன்படுத்த வைக்கணும். பசங்கள்கிட்ட சொல்லி பயன்படுத்தி வச்சு தொடர்ந்து பராமரிப்பில் வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க, நாங்கள் செய்வோம். சரியாம்மா?
பயன்படுத்தணும், பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். வெளியில யூஸ் பண்ணாம இதையே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்றவங்ககிட்ட சொல்லுங்க, தண்ணி ஊத்த சொல்லுங்க. அதுதான் அதுதான் மெயின். ஒன்று செய்யாத கூட நாங்கள் அது சொல்லணும். அந்த பழக்கம் நம்ம வீட்டில் அப்படி இருக்க முடியாது. வீட்டில் இருந்தால் வையோம்ல, உங்கள் பையன் அது மாதிரி ஓட்டு பண்ணி சத்தம் போடுவீங்கல்ல. அது பாருங்க சார், அந்த வீடு தான் எங்கள் வந்து